வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து அப்கமிங் சூன் எப்போ வேணும்னாலும் வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, சார் தமிழுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இங்கிலீஷ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மேக்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஜுகேஷன் மூலமாக வந்து பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம், ஓகே, ஸோ எல்லா மேஜருக்குமே வந்து நம்ம கோச் அண்ட் கைடு வந்து பண்ணிகிட்டு இருந்தாலும் தமிழ் மேஜர் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி இந்த 3 மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தினசரி மாதிரி தேர்வு, அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் எல்லாமே வந்து காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதர் மேஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸு டெஸ்ட் சீரியஸ் அண்ட் மெட்டீரியல் மட்டும் காண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ். ஓகே, ஸோ தமிழ் தேர்வுக்கான படிக்கும் முறை மற்றும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ பிஜிடிஆர்பி தமிழ் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பிஎட் ஆர் எம்ஏ பிஎட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஆர்பி எக்ஸாமை வந்து எழுதலாம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா ப்ரெஷர் ஸ்டூடெண்ட்டு, ஸோ இப்போ தான் எம்எஸ்சி பிஎட் எம்ஏ பிஎட் வந்து முடிச்சிருப்பாங்க இல்லையா, நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் எம்ஏ பிஎட்டு எம்எஸ்சி பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா +1 +2க்கு வந்து நீங்கள் டீச்சராக பணி அமர்த்தப்படுவீங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில். ஓகே, ஸோ இதனோட சேலரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை லெவலில் இருக்கும். ஸோ நிறையா இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 150 கொஸ்டின் வந்து இருக்கும். இந்த 150 கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2001 வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைபெற்ற டிஆர்பி எக்ஸாமில் வந்து 100 கொஸ்டின் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் 2002 இப்போ 2019 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 150 வினாக்கள் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ 150 வினாக்கள் வந்து கேட்கப்படும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 வினாக்கள் வந்து உங்களுடைய தமிழ் பாடத்தில் மட்டும் இருந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மேஜர். ஸோ தமிழ் மேஜர் அப்படின்னா தமிழ் மேஜரில் இருந்து 110 கொஸ்டின் இருக்கும். அதே இது இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அந்தந்த பாடத்துலேருந்து 110 மார்க் வந்து கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் மதிப்பெண்கள், அதாவது 110 கொஸ்டின்ஸு 110 மார்க் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 30 வினாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி. ஓகேவா, கல்வி உளவியலிருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 30 வினாக்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வினாக்கள் எல்லாமே வந்து யூஜி அண்டு பிஜி கம்பேர் பண்ணி வினாக்கள் வந்து கேட்கப்படும். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு வினா விடை. ஸோ இது வந்து மேக்ஸிமம் 10 மார்க்கு. இதில் ஒரு 5 மார்க் கரண்ட் அஃபேராக இருக்கலாம், 5 மார்க்கு ஜிகேவாக இருக்கலாம். ஸோ 10 மார்க்குமே வந்து பொது அறிவாக கூட இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் எவ்வளவு படிக்கிறத பொறுத்து நீங்கள் அந்த 10 வினாக்களை வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி படிக்கிறது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா படிக்கும் முறை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே போய்ட்டு ஏதாவது ஒரு அகாடமி மெட்டீரியலையோ இல்லைனா ஒரு ப்ரைவேட் மெட்டீரியலையோ ஒரு புக்ஸையோ வந்து படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் தமிழ் மேஜரா இங்கிலீஷ் மேஜரா எந்த மேஜராக வேணா இருங்க, எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னென்னு பாருங்கள். ஓகே, ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ் எதுவுமே பார்க்காம சும்மா ஒரு அகாடமி போய் ஜாயின் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது ஒரு ப்ரைவேட் மெட்டீரியல் வாங்கி படிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி படிக்காதீங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸை 1 or 2 டைம்ஸ் நல்லா படிங்க, திருப்பி படிங்க. என்னென்ன டாபிக் இருக்குது, இந்த இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஜிபிஜியில் வந்து அந்த சிலபஸில் உள்ள டாப்பிக்கை வந்து படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கும்போது சிலபஸை பார்க்கும்போது இந்த புக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, இந்த புக்ஸ் நம்மக்கிட்ட இல்லை, இது நமக்கு இந்த டாபிக் வந்து நமக்கு நல்லா தெரியும், இந்த டாபிக் வந்து நமக்கு நல்லா தெரியாது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனலைஸ் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய வருட வினாத்தாள். நான் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நல்லா படிச்சிட்டேன் அப்படின்னா முந்தைய வருட வினாத்தாள் வந்து எடுத்து பாருங்கள். 2001 2019 வரை உள்ள நடைபெற்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமை வந்து எடுத்து பாருங்கள். நீங்கள் இப்போ தமிழ் மேஜர் அப்படின்னா தமிழ் கொஸ்டினை வந்து நல்லா எடுத்து பாருங்கள். 2001 2019 வரை. ஓகேவா, ஸோ 2001 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா 100 வினாக்கள் இருக்கும். ஸோ 2002 2019 கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா 150 வினாக்கள் வந்து இருக்கும்.
இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து எந்த கொஸ்டின் வந்திருக்கு, எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு, கொஸ்டின் டைப் வந்து எப்படி கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சரையே வந்து கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டுமே கம்பேர் பண்ணி அதுவா இதுவானு வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கொஸ்டினை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு, கொஸ்டின் டைப் வந்து எப்படிலாம் கேட்காங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்காங்க, வேரியேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா படிக்கும் புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா +1 +2 புக்கு, அதுக்கப்புறமா யூஜிபிஜி புக்ஸு, அது போக எஜுகேஷன் சைக்காலஜி வந்து யூஜிபிஜியில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அது போக டெய்லி நியூஸ் பேப்பர். ஓகேவா? ஸோ இது மட்டும் படித்தால் மட்டுமே போதுமானது. ஓகே. ஸோ நிறைய டீச்சர்ஸ் அகாடமி ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. அகாடமி போகாமல் வீட்டிலேருந்து படித்து பாஸ் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இதில் என்ன ரீசன் அப்படின்னா, என்ன தான் அகாடமி போனாலுமே அகாடமி கொடுக்க மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அங்கே என்ன கொடுக்காங்களோ அதை அப்படியே இது பண்ணி நம்ம எக்ஸாமில் போய் இது பண்ணுவோம். ஓகே. பட் வீட்டில் இருந்து படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம்ஸ் கிடைக்கும். ஸோ டைம் இல்லாமலாம் யாருமே கிடையாது. நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் டைம்ஸ் ஒர்க்கும் இருக்கும். ஆனால் ஒரு டெய்லி ஒரு 3 hour 4 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ +1 +2 புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி டீச்சராக தான் இருக்கேன், நான் தான் படிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் என்ன தான் நீங்கள் தமிழில் சூறப்புலியாக இருந்தாலுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது பாயிண்ட் சம்திங் மார்க்கில் ஒரு 5 மார்க் 10 மார்க் 2 மார்க் 1 மார்க் வந்து மிஸ் ஆக தான் செய்யும். ஓகே. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா படித்ததை திரும்ப படிக்கணும். என்ன படிக்கிங்களோ அதை டெஸ்ட்டாக வந்து எழுதி பார்க்கணும். அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ +1 +2 தமிழ் புக்கு இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் தமிழ் புக்கில் வந்து நிறைய டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஓகே. ஸோ தமிழ் புக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா படிக்கிங்களோ நீங்கள் எந்த தேர்வு எழுதினாலுமே பேசிக் கொஸ்டின் தான் வந்து நிறைய கேட்பாங்க. அது டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் வேணா இருக்கட்டும். ஆனால் பேசிக்கான கொஸ்டின்ஸ் என்னவோ அதை நீங்கள் நல்லா படித்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஒரு எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ +1 +2 முடிஞ்சால் 9th 10th தமிழ் புக்கு கூட படித்தா கூட பரவாயில்ல. ஆனால் சின்ன ஸ்டாண்டர்ட் புக்கை படித்தா மட்டும்தான் வந்து ஹை லெவலில் போகும்போது ஒரு பேசிக்கான கொஸ்டின் அண்ட் ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டினுக்கு எல்லாமே வந்து நம்மளால் வந்து கான்சன்ட்ரேஷனோட ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஜிபிஜி புக்ஸு. இந்த யூஜிபிஜி புக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸை படிக்கும்போது தமிழ் இலக்கியம், பக்தி இலக்கியம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பிஜிலையும் படிச்சிருப்பீங்க, யூஜிலையும் வந்து படிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது முக்கியமானது டாப்பிக்லாம் வந்து நம்ம படிக்கும்போது நம்ம லெக்சர் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் அந்த புக்ஸ் உங்ககிட்ட இருக்கும், மோரோவர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஒரு ஃபேமஸான ஆதர் அண்டு நல்ல ஆதாராக பார்த்து அந்த புக்ஸை வாங்கி படித்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி. ஸோ இந்த எஜுகேஷன் சைக்காலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் எம்எட், நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தா கூட எஜுகேஷன் சைக்காலஜி வந்து உங்கள்கிட்ட அந்த புக்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா கூட ஏதாவது ஒரு ஃபேமஸ் ஆதார் புக்கை வாங்கி படிங்க. எம்எட் படிச்சிருந்தா கூட நல்லது தான். ஸோ யூஜிபிஜி இது படிக்கும்போது சைக்காலஜி வந்து நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் அந்தந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி லெக்சர்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஆதார் வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க, இந்த ஆதார் புக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த வாங்கி படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரே பார்க்குறது கிடையாது. கேட்டால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. பட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக படிக்கணும். பிகாஸ் நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர் அண்ட் ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் சிச்சுவேஷனில் எந்த மாதிரி திட்டங்கள் வந்து வகுத்துருக்காங்க, எந்த திட்டங்கள் வந்து போயிட்டுருக்கு, கல்வியில் என்னென்ன நடைமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும்தான் அந்த 10 மார்க்கான ஒரு மார்க்கை வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. ஸோ +1 +2 தமிழ் புக்கு அண்ட் பிஜி புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 மார்க்கை வந்து நீங்கள் இதை படித்தா மட்டும் போதுமானது. எஜுகேஷன் சைக்காலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மார்க்கு. ஸோ நீங்கள் இதை படித்தா போதுமானது. டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்து தமிழ், தினமணி அண்ட் யோஜனா அண்ட் மாணவர் வழிகாட்டி, ஸ்டூடெண்ட் கைட் அப்படின்னு வந்து மந்த்லி வந்து மேகசின் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது படித்தா மட்டும் போதுமானது. ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா 10 மார்க்கு. ஓகே. ஸோ +1 +2 யூஜிபிஜி படிச்சிங்க அப்படின்னா 110 மார்க்கு. எஜுகேஷன் சைக்காலஜி படிச்சிங்க அப்படின்னா கல்வி உளவியல் படிச்சிங்க அப்படின்னா 30 மார்க்கு. நியூஸ் பேப்பர் படிச்சிங்க அப்படின்னா 10 மார்க். ஓகே. டோட்டலாக 150 மார்க் இதில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான்
2001 வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2002லேருந்து இப்போ 2019 வரை பார்த்திங்க அப்படின்னா 150 வினாக்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து மிக மிக முக்கியமானது. தமிழ் முதுகலை பட்டதாரி தேர்வு வினாத்தாளில் முக்கியத்துவம் தரப்படும் பாடப்பகுதிகளின் தரவரிசை. ஓகேவா? ஸோ சிலபஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் இருக்கும். அந்த ஒவ்வொரு யூனிட்டுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தலைப்பு இருக்கும். ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் வந்து நம்ம 2001லேருந்து 2019 வரையிலான ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கொஸ்டின் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், ஷெடியூல் போட்டிருக்கோம். அதன்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து மிக மிக முக்கியமானது. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதியிலிருந்து மேக்ஸிமம் 30 கொஸ்டின்லேருந்து 50 கொஸ்டின் வரை நாம் எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்போது நீங்கள் இலக்கணத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மதிப்பெண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சங்க இலக்கியம். ஓகே, ஸோ இந்த சங்க இலக்கியத்தில் பார்த்திங்க அப்படின்னா 10 வினாக்கள்லேருந்து அதிகபட்சமாக 35 வினாக்கள் வரை கேட்கப்படும். ஓகேவா? ஸோ இது வந்து மிக முக்கியமானது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் உரைநடை. தமிழ் உரைநடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 கொஸ்டின்லேருந்து 25 வினாக்கள் வரை கொஸ்டின்கள் வந்து கேட்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பக்தி இலக்கியம். ஸோ பக்தி இலக்கியத்தில் வந்து 10 வினாக்கள்லேருந்து 25 வினாக்கள் வரை எதிர்பார்க்கலாம் அண்டு கேட்கப்படும். அடுத்து நாடக இலக்கியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மதிப்பெண்கள்லேருந்து, அதாவது 5 வினாக்கள்லேருந்து 15 வினாக்கள் வரை கேட்பாங்க. அடுத்து காப்பிய இலக்கியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 வினாக்கள்லேருந்து அதிகபட்சமாக 25 வினாக்கள் வரை நம்ம எதிர்பார்க்கலாம், கேட்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி படைப்பாற்றல் கலையில் பார்த்திங்க அப்படின்னா 2 வினாக்கள்லேருந்து அதிகபட்சமாக 10 வினாக்கள் வரை இந்த படைப்பாற்றல் கலை டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எதில் அதிகமான கொஸ்டின் இருக்குது? ஸோ இலக்கண பகுதியிலேருந்து அதிகமான கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறமா சங்க இலக்கியத்திலேருந்து அதிகமான கொஸ்டின் இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் உரைநடையில் வந்து அதிகமான கொஸ்டின் இருக்குது. பக்தி இலக்கியம் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த டாபிக் எல்லாமே வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் இந்த 110 மார்க்கில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய போஸ்டிங்கை வந்து நம்ம ஈஸியாக கைப்பற்றி கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கல்வியிலேருந்து, அதாவது சைக்காலஜிலேருந்து கண்டிப்பாக 30 கொஸ்டின் வந்து நம்ம கேட்டுறாங்க, நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். பொது அறிவிலேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்லேருந்து பார்த்திங்கன்னா 5 வினாக்கள் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அப்போ இந்த நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இலக்கண பகுதி, சங்க இலக்கியம், தமிழ் உரைநடை, பக்தி இலக்கியம், நாடக இலக்கியம், காப்பிய இலக்கியம், படைப்பாற்றல் கலை, இந்த டாப்பிக்கில் உங்களால் எவ்வளவு ஸ்ட்ராங்காக முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம டீச்சராக ஆகிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2001, 2019 தேர்வுகளில் மேற்கொண்டவாறு தமிழ் பாடப்பிரிவுகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த எவ்வளோ கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. இது எல்லாமே வந்து 2001லேருந்து 2019 வரை உள்ள நடைபெற்ற வினாத்தாளை கம்பேர் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இந்த இது வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இலக்கண பகுதியிலிருந்து அதிகமான கேள்விகள் வந்து இடம்பெறுது. அது வந்து 2001லேருந்து இப்போ 2019 வரை பார்த்திங்க அப்படின்னா இலக்கண பகுதியிலேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இலக்கணத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இலக்கண டாப்பிக்கில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா மொழி ஆராய்ச்சியின் தோற்றம், சொற்றொடர் அமைப்பு, எழுத்து சொல் இலக்கணம், அகம்புறம், முதல் கரு, உரிப்பொருள், மெய்ப்பாடு, அதிகபட்ச வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 முதல் 50 வினாக்கள் வர இந்த டாப்பிக்கிலிருந்து மட்டுமே வந்து கேட்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் இருக்குது, பக்தி இலக்கியம் இருக்குது. இந்த டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 முதல் 20 வினா, 30 வினா, இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் எதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு பார்த்திங்க அப்படின்னா இலக்கணத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதுங்களோ அதில் வந்து ஈஸியாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ 2017 அண்ட் 2019 இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி 1 மார்க் 2 மார்க் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக்கை வந்து இந்த 2020 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பண்ணக்கூடாது. அது டைமிங்காக இருக்கட்டும், ஒரு கொஸ்டினை வந்து எனக்கு அந்த கொஸ்டின் சரின்னு தெரியும் ஆனால் நான் தப்பாக கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி வந்து சொல்லாமல் அதை கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் முதல்ல நான் எழுத போகிறேன் அப்படின்னா
நல்லா உங்களால் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நமதே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி என்பது உங்கள் கையில் மட்டும்தான். நீங்கள் என்ன தான் தமிழில் சூறப்புலியாக இருந்தாலுமே, எந்த மெஜரில் சூறப்புலியாக இருந்தாலுமே, காம்படிஷன்னு வரும்போது அதில் நிறைய சூறப்புலிகள் வந்து இருக்க தான் செய்வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த அளவு உங்களோட மேஜரில் 110 மார்க்குக்கு எந்த அளவு ப்ரிப்பரேஷனோட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து உங்கள் கையை வந்து தேடி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாடத்திட்டம், முந்தைய வருட வினாத்தாள், தினசரி படிப்பு, திருப்புதல் தேர்வு, மதிப்பெண் ஆய்வு. இந்த பாடத்திட்டம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். சிலபஸ் நல்லா படிக்கணும். முந்தைய வருட வினாத்தாள்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நல்லா பார்க்கணும். அந்த கொஸ்டினில் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நல்லா பார்க்கணும். தினசரி படிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 3 ஹவர் 4 ஹவர் 5 ஹவர் படிச்சிங்க, ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நிறையா லேர்ன் பண்ண முடியும், நிறையா தெரிஞ்சுக்கிறவும் முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்புதல் தேர்வு. நான் எல்லாமே படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் டெஸ்ட்டு கூட போட்டு பார்க்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. படித்தது எல்லாமே வேஸ்ட்டு தான். நீங்கள் என்ன படிக்கீங்களோ, ஒரு சங்க இலக்கியத்திலேருந்து ஒரு டாபிக் படிக்கிங்களா, படித்து முடித்த உடனே ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் மறக்கவும் செய்யாது. அதை ஈஸியாக அதுவா இதுவா அப்படிங்கிற ஒரு அன்கான்ஃபிடென்ட் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டோட ஆன்சரை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பெண் ஆய்வு. நீங்கள் ஒரு 10 மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா 10 மார்க்கில் உங்களோட மதிப்பெண்கள் என்ன? ஓகேவா? ஸோ 10க்கு 8, 10க்கு 9, 10க்கு 10, 10க்கு 5, 10க்கு 1 இப்படி எடுக்கும்போது உங்களோட மதிப்பெண்கள் என்ன? ஓகே, ஸோ இந்த மாதிரி செல்ஃபாக அனலைஸ் பண்ணால் தான் வந்து பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வம், நம்பிக்கை, பயிற்சி, முயற்சி, தேர்ச்சி, வெற்றி. நான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எழுத போகிறேன் அப்படின்னு சும்மா பேச்சுக்கு மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா? ஆர்வம் இருக்கணும். நான் கவர்மெண்ட் டீச்சராக போகணும், +1 +2 வந்து நான் டீச்சராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும், வெறி இருக்கணும். அதுக்கப்புறமா நம்பிக்கை இருக்கணும். ஆர்வம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ஓகே, நான் இப்போ இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னால் இந்த வீடியோ வந்து பேச முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்க போய் தான் நான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னால் 2021 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆகுவேன் அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களிடத்தில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி. ஸோ நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா? பயிற்சியும் வேணும். ஓகே, நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருந்தா இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட பேச முடியும். அதே மாதிரி நீங்கள் பிஜிடிஆர்பி வந்து எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படின்னா படிக்கணும், ப்ளஸ் டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்தால் போதாது, டெய்லி ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவா இதுவா, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி. நீங்கள் பயிற்சி முயற்சி ஓகே இந்த ரெண்டும் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும், பாஸ் ஆகிடலாம், எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து தேர்ச்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி. நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டோம், ஓவரால் மார்க் ஷீட் வந்துருச்சு, ஓவரால் வந்துருச்சு அப்படின்னா மெரிட் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேர் இருக்கும். அதுதான் நம்மளுடைய வெற்றி, உங்களுடைய வெற்றி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வெரி சிம்பிள் தாரக மந்திரம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எஜுகேஷன் சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ், பிஜிடிஆர்பி பாட்னி, பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி இந்த 3 மேஜருக்குமே வந்து தினசரி மாதிரி தேர்வு ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியலையா வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர், குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ப்ளஸ் நம்முடைய டெலிகிராம் சேனலையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான, அதாவது இப்போ பிஜிடிஆர்பி தமிழ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2001 2019 வரையிலான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன புக்ஸு ப்ளஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸு, முக்கியமான நோட்ஸு அண்ட் ஹிண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி நோட்ஸு அண்டு கரண்ட் அஃபேர் டெய்லி நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் அது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி கொஸ்டின்ஸு. ஓகேவா? இதுதான் வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் இன்னைய வரைக்கும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1700 கொஸ்டின் வந்து நம்ம டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல்ரெடி இதில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ இனி நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இதுதான் வந்து மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி
பாட்னிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கொஸ்டின் பக்கம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மிக கம்மியான கொஸ்டின் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங் சூன் நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு மேலும் பிஜிடிஆர்பி தமிழ் வினாக்கள் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துடைய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயன்பெறட்டும். ஓகே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, நன்றி.